இல்ல சார் அந்த கார் விட்டு தகவல் செய்தி கார் விட்டு இறங்கி ஆபீஸ்க்குள்ள போறாங்களா சார்? அதான் நம்ம எப்பயுமே வழக்கம் போல நீலாங்கரையில் கிளம்பினார், பனையூருக்குள் நுழைந்தார், 60 பேர் நேர்காணல் செய்தாருங்கிற தகவல் வந்துச்சு. எங்க தகவல்? யார் நேர்காணல் பண்ணார்? நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நேர்காணல் பண்ண போட்டோ வந்துச்சு, உங்களோட வெளியே கேட்டாங்க, பாக்குறோன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னார். அது கூட சில பேர் ட்ரோல் கூட பண்ணாங்க, உங்களுக்கா சீட்டு கொடுக்காம இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டானா, நீங்க ஜனநாயக பூர்வமாக உதயநிதி ஸ்டாலினுக்கும் நேர்காணல் நடக்கிறதுங்கிற செய்தி நீங்க அதனோடு பார்த்திருக்கலாம். உதயநிதி அவர்களை நேர்காணல் பண்ணும்போது நேரு இந்த பக்கம் இருந்தார். அடுத்த நாள் வந்த போட்டோல நேரு அவரையும் நேர்காணல் பண்றாங்க. நீங்க முதன்மை செயலாளர், நீங்க நேர்காணல் கிடையாது, எல்லோருக்கும் நேர்காணல். தெரிஞ்சு முதலமைச்சர் ஸ்டாலின் தவிர அநேகமா எல்லாருக்குமே நேர்காணல் வைக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னைக்கு ஒரு வேட்பாளர் பட்டியலாம் அறிவிக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. முதல்ல 60, அப்புறம் வந்து 55, அப்புறம் 115 பேரை வந்து அஃபிடவிட்டோட வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபார்ம்ஸ்ல எப்படி ஃபில்அப் பண்றோம், கிளாஸ் எடுக்க போறோம்னு ஒரு கதையெல்லாம் போச்சு. இந்த எல்லாம் வேல்மலைன்னு ஒரு கோயில்ல போயிட்டு பொதுச்செயலர் புசியானந்த் வந்து ஒரு பையை வச்சு சாமிலாம் கும்பிட்டு வந்தாரு. அது வந்து அந்த வேட்பாளர் பட்டியல், அந்த 60 பேர் லிஸ்டும் தகவல். அதுவும் தகவல் தானே, தகவல் தான். அவர் என்ன வச்சிருக்காரா, தேங்காய் பழம் வச்சிருக்காரா, வேட்பாளர் பட்டியல் வச்சிருக்காரான்னு தெரியாது. ஏன்னா நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம் போதான் கூட அவர் போய் சாமி கொண்டு வந்தார். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சா நம்ம அப்படின்னு கேட்கலாம். அதனால 115 பேர் வந்து அஃபிடாவிட்லாம் வந்துட்டான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜயோ இல்ல புசி ஆனந்தோ இல்ல வெங்கட்ராமனோ அந்த தலைமையில இருக்கக்கூடியவர்கள் யாராவது இப்படி எதிர்த்தாப்புல ஒருத்தர் உட்கார வச்சு நேர்காணல் பண்ணாங்களா அப்படிங்கிற போட்டோ கூட வரல. வீடியோ கூட பேசணும், என்னன்னு தெரிஞ்சு போயிடும், என்ன கேள்வி கேட்டார் விஜய்ங்கிறது வெளியே எக்ஸ்போஸ் ஆயிடும். அப்புறம் அது வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு போட்டோஸ் மினிமமா ஏங்க 115 பேர் பண்ணிருக்கீங்க, ஒரே ஒரு போட்டோ. நீ ஒன்னும் உதாரணத்துக்கு சரி புசியான தானே, நீங்க கொஞ்சம் எய்தாப்புல உட்காருங்க, ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். வெங்கட்ராமன் நீங்க ஒரு கொஞ்சம் எய்தாப்புல உட்காருங்க, இப்படி கூட பண்ணிருக்கலாம்ல. நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், நேர்காணல்ங்கிறது நடக்கவே இல்லை. விஜய்கிட்ட போய் எப்படி மாவட்ட செயலாளர் லிஸ்ட் கொடுத்தாங்களோ, லிஸ்ட் கொடுத்து தம்பி கையெழுத்து போட்டிருப்பா, சரி நான் கையெழுத்து போட்டுருக்கலாம், யாருன்னு போடுப்பா நீ கையெழுத்து, ரைட் ஓகே முடிஞ்சா. அதே மாதிரி இதான் வேட்பாளர் பட்டியல், கையெழுத்து போடு. இன்னொன்று நான் சொன்னேன், திமுக ஆர்எஸ் பாரதி 12,000 பேரை நாங்கள் நேர்காணல் பண்ணோம். 234 ப்ளஸ் பாண்டிச்சேரி 30 கூட சேர்த்து 264 பேர் செலக்ட் பண்ணுறதுக்கு 12,000 பேரை நேர்காணல் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஃபார்ம்ஸ் விநியோகிக்கும் பொழுது தாவே கடந்து வந்த செய்தி என்பது முதல் 1 மணி நேரத்தில் 10,000 ஃபார்ம் விற்று இருந்தது. அது கூட எல்லாரும் ஏங்க விற்கிறாங்கன்னு சொல்லி சொல்றீங்க. இல்லை 100 ரூபா காசு கொடுத்து எல்லாரும் வாங்கிட்டு போனாங்க. அவங்க சொன்னாங்க, பாருங்க காய்கறி விற்கிறவர் ரோட்ல போயிட்டு இருக்கலாம் வாங்குறாரு, இது மாதிரி ஒரு கட்சி இருக்கான்னு. அது திறந்து பார்க்கும் போது அதில் வந்து வேட்பாளர் விண்ணப்ப படிவத்தோட சேர்த்து 10,000 ரூபா கட்டணுங்கிறது அது அதிர்ச்சியின் செய்தியாக இருந்தது இவங்களுக்கு எல்லாத்துக்கும். முதல் நாளுக்கு மட்டும் 50,000 ஃபார்ம்ஸ் வித்து போச்சு. ரொம்ப கூட்டம் வந்துருச்சு. அதனால அடுத்த நாள்ல இருந்து நீங்க ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களோட கணக்குப்படியே கிட்டத்தட்ட 60,000 அல்லது 70,000 ஃபார்ம்ஸ் ஒட்டுமொத்தமாக போயிருக்கணும்ல. எத்தனை ஃபார்ம்ஸ் ரிட்டர்ன் ஆச்சு, ஒவ்வொரு தொகுதிக்கும் எத்தனை பேர் வந்தாங்க, அந்த ஒரு தொகுதிக்கு எத்தனை பேரை விஜய் நேர்காணல் செய்தார். தயவு செய்து இந்த தகவல்லாம் இந்தியும் தகவலாக வந்தால் கூட நான் வந்து ஏற்றுக்கிறேன், பரவாயில்லப்பா. திருப்பத்தூர் தொகுதியில் விஜய் 4 பேர் நேர்காணல் பண்ணார், மதுரை மேற்குக்கு 2 பேரை பண்ணார், திருப்பரங்குன்றத்துக்கு 3 பேர் பண்ணார். எதுவுமே நடக்கலை. புசியானது வந்து 60 பேர் லிஸ்ட் இருந்தா ஓகே, இது என்னென்ன, ஆமாம் தொகுதி ஒவ்வொரு தொகுதியும் ஒரு ஆள் நான் செலக்ட் பண்ணிட்டேன், அடுத்து இன்னொரு 55 பேர் செலக்ட் பண்ணிட்டேன், இந்த 115 பேர் வருவாங்க. இதை தாண்டி இன்னும் ஆள் வரல, தேடிட்டு இருக்கோம், கொஞ்சம் கவலைப்படாதீங்க. இதுதான் இன்றைய நிலைமையாக இருக்கின்றது. சார் நீங்கள் வந்து இப்போ புசியானந்து செலக்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ஜான் ஆரோக்கியசாமி இதில் வந்து இன்வால்வ் ஆயிருந்தாரு. ஏன்னா வந்து மக்கள் இயக்கத்தில் இருந்து 2 பேர் தான் நான் சொல்றேன், 2 பேர் சேர்ந்தான். புசியானந்து நீ ஏன் புசியானந்து நான் சொல்றேன்னா, இதுக்கான அடிப்படை என்னங்க, இப்போ நீங்க திமுக அதிமுக சீட்டு வாங்குறதுக்கான அடிப்படை என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நீ அங்கேயும் சில பேர் புதுசாக வரவங்கள்ட்ட காசு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க, எல்லாத்தையும் பொதுவான கேட்குற கேள்வி தான். சமூக ரீதியாக எவ்வளோ வாக்குகள் இருக்குங்கிறது, கூடுதலாக சில நேரம் காசும் கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்குற செய்திகள் தான். இங்கே வந்து ஒரே ஒரு அடிப்படை மட்டும்தான், கட்சிக்கு 1 கோடியும் புசியானந்துக்கு 2 கோடியிலிருந்து 4 கோடி கொடுப்பியா, அவ்வளோதான். சிம்பிளான ஃபேக்டர். என்ன சார் சொல்றீங்க? அவ்வளோதான். 5 கோடி சீட்டு விற்கிறார், எம்எல்ஏ பொறுப்பை விற்கிறாங்க, கோய்க்கு விற்கிறாங்க. யாருக்கு எக்ஸப்ஷன் கேட்டிங்கன்னா மாவட்ட செயலருக்கு எக்ஸப்ஷன், மாவட்ட செயலருக்கு எக்ஸப்ஷன். பட் அதுலேயுமே கூட ஏன் எல்லா தொகுதிகளும், ஏன்னா மொத்தம் 140 மாவட்ட செயலர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த கணக்குப்படி போட்டிருந்தீங்கன்னா 115 தாண்டி நீங்கள் 140 மாவட்ட செயலர்கள் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லேயே அறிவிச்சு விட்டுருக்கலாம். ஏன் மாவட்ட செயலர்களை பின்வாங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன கேட்குறாங்க, ஐயா நாங்கள் ஏற்கனவே நிறைய செலவு பண்ணிட்டோம், நீங்கள் இது வரைக்கும் நிறைய கூட்டங்கள் வச்சிருக்கீங்க, ஒரு கூட்டத்துக்கும் நீங்கள் எங்களுக்கு செலவு பண்ணதில்ல, டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை நாங்கள் தங்கின செலவாக இருக்கலாம், வந்து போகிற செலவாக எதுவுமே நீங்கள் கொடுத்ததில்ல, தேர்தல் நேரத்தில் ஏதாவது தயவுசெய்து காசு கொடுங்க அப்படின்னா, விஜய் அதெல்லாம் முடியாது, நான் எங்கேருந்து காசு கொடுப்பேன், நான் தான் பொறுப்பு கொடுத்துட்டேன்ல, இதை சொல்கிறாரு, பொறுப்பு கொடுத்துட்டேன்ல, அந்த பொறுப்பு கொடுத்தது நீ செலவு பண்ணுவன் தான், நான் காசு கொடுக்க மாட்டேன். அப்போ அவன் நான் எங்க இருந்துங்க காசு செலவு பண்ணி, நீங்கள் சொல்கிறீங்க திமுக அதிமுக ஈக்குவலாக செலவு பண்ணுங்கிறீங்க. இல்லை இதுக்கு விஜய் வந்து இப்போ வேட்பாளர்களுக்கு மட்டும் தான் காசு தர மாட்டாரா, வாக்காளர்களுக்கு காசு தரன்னு ஒரு கல்ச்சர் இருக்குல்ல சார்? ஆமாம், திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும், அது ஒரு தப்பான ஆமாம். விஜய் அதே வகையில இந்த மாதிரி நேர்மையான அரசியல் முன்னெடுக்க போறாரா, வாக்காளர்களுக்கு காசு கொடுக்காம? நான் வேட்பாளர்களே காசு கொடுக்க மாட்டேன், வாக்காளர்கள் எப்படி காசு கொடுப்பேன்? வேட்பாளர்களுக்கு காசு கொடுக்கறதா நீங்க என்ன சொல்லலாம், அவங்க விஷயத்தை பார்த்துக்கங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்களா, அதை பத்தி கவலை இல்லை. புதுசாக கேண்டிடேட் வராரு, இப்போ எக்ஸப்ஷனாக சொல்றது மாவட்ட செயலர் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு புதுக்கோட்டை பர்வேஸ்க்கு சீட்டு கொடுக்குறாங்க, மதுரை விஜய் அன்பன் கல்லணைக்கு சீட்டு கொடுக்குறாங்க, இங்கே ஈசிஆர் சரவணனுக்கு சீட்டு கொடுக்குறாங்க, அம்பத்தூர் பாலமுருகனுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. இப்படி ஒரு லிஸ்ட் இருக்கு. இவங்க எல்லாரும் நமக்கு, ஏன்னா இவங்க ஏன் நிற்கிறாங்கன்னா, இவங்க அவங்களால எவ்வளோ முடியும் கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க.
நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் போய் பேசுங்க, அந்த பசங்கள்ட்ட, அந்த கீழ இருக்க பசங்கள்ட்ட பேசுங்க, என்னடா இவ்வளவு காசு வாங்குறாங்க? இப்ப முதற்கொண்டு நான் என்னோட தொகுதியில அம்பத்தூர்ல இப்ப முதற்கொண்டு காசு வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாமே தொடர்ச்சியா நடக்குது. எல்லாரும் எவ்வளவு சுருட்ட முடியுமோ சுருட்டி வச்சிருக்கிறவங்க நான் துணிஞ்சு நிக்கிறேன். சுருட்ட முடியாம நான் நேர்மையா இருக்கேன்னு சில பேர் இருக்காங்களா, அவங்களால முடியல. அவங்க என்ன கேட்கறாங்க, அண்ணே தயவு செய்து காசு வாங்கி கொடுங்க. இல்ல முடியாதுப்பா, நீ வேற யாராவது ஆள் பிடிச்சு கொண்டு வா. ஆள் பிடிச்சு கொண்டு வந்து அவன் 4 கோடி கொடுக்குறானா, உனக்கு வேணா ஒரு 50 லட்சம் கொடுக்குறேன், இல்ல 50,000 கொடுக்குறேன், ஏதோ ஒண்ணு புஷியானந்த் சொல்றாரு. இப்படித்தான் அதோட அடிப்படை என்பது, காசு கொடுக்க தயாரா இருந்தீங்கன்னா உள்ள வா, இல்ல வெளியே போ. இதுதான் உங்களோட அடிப்படை. நீ பாண்டிச்சேரியில அது கண் கூட பார்த்திருக்கலாம். பாண்டிச்சேரியில நீங்க வந்து கோஷம்லாம் போட்டாங்க, புஷியானந்த் சீட்டை விற்கிறார். நான் சொல்லல, புஷியானந்த் சீட்டை விற்கிறார், 5 கோடிக்கு விற்கிறார். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆக்சுவல் பிளான் பாண்டிச்சேரியில பிளான் என்னவா இருந்துச்சுன்னா, புஷியானந்த் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள போயிடுவோம், அப்ப என்ஆர் காங்கிரஸ் கூட சேர்ந்து நம்ம சீட்டு வாங்குவோம். எத்தனை சீட்டு? ஒரே ஒரு சீட். புஷியானந்த் அப்ப என்ஆர் காங்கிரஸ் பேசுனது, என்ஆர்ட்ட பேசுனது, எனக்கு ஒரே ஒரு சீட்டு மட்டும் கொடுங்க. ஏங்க ஒரு சீட் 2 சீட்? 2 சீட்டு கொடுக்கும்போது 1 தோத்து 1 ஜெயிச்சிட்டான். நான் வந்து தோத்துட்டேன், அவன் ஜெயிச்சிட்டான், அவன் பவர்ஃபுல் ஆயிடுவான். அதனால ஒரு சீட் எனக்கு மட்டும் கொடுங்க, எனக்கு அமைச்சர் பொறுப்பு வேணுமாங்கிற அப்புறம் பேசுறேன். இதான் ஃபர்ஸ்ட் பிளான். ஜான் ஆரோக்கியசாமி போய் என்ஆர் காங்கிரஸ் தலைவர்கிட்ட போய் பேசினார். அவர்கிட்ட பேசும்போது, நீங்க பாஜக கூட கழட்டிட்டு வந்துருங்க, நம்ம தாவேக்கவும் சேர்ந்து நம்ம. அவர் உடனே ஒன்று தான் சொன்னார், தம்பி இது வந்து யூனியன் பிரதேசம். யூனியன் பிரதேசத்தும் வந்து மத்தியில் இருக்கிற ஆட்சியை நம்ம சார்ந்தா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது காங்கிரஸ் இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு, நாங்க இருக்கும்போது பாஜக ஆட்சி இருக்கு. இதெல்லாம் பிரிச்சுட்டு வர முடியாது, உங்க இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாதுப்பா, இது உனக்கு அரசியல் தெரியாது, தயவுசெய்து கிளம்பிப்போன்னு சொன்னாரு. நீங்க மீறி இதுல வந்தீங்கன்னா 3 சீட் நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார். பட் ஆனா அது நடக்கல அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்காதுங்கும் போது தான் விஜய் போய் பாண்டிச்சேரியில் அந்த கூட்டத்தை போட்டார். பாண்டிச்சேரியில் கூட்டம் போட்டதுக்கான காரணம் என்ன? நம்ம வந்து இந்த பக்கம் கடையை திறந்து ஓடிட்டு இருக்கு, ஏதோ ஒரு வியாபாரம் போகுது, இங்கே நம்ம வியாபாரத்தை ஆரம்பிப்போம். ஏன்னா நீங்க பாண்டிச்சேரி கூட்டத்தோட கண்டென்ட் எடுத்து பாருங்க, எதுக்காக விஜய் இந்த கூட்டம் போட்டாருங்கிறது தெரியாது. ஏன்னா அரசியல், நீங்க வந்து அங்கே அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாரு, கொள்கை எதிரியை பாராட்டி இருப்பாரு, அரசியல் எதிரி யாருன்னே தெரியாம கடைசியா திமுக திட்டிட்டு வந்திருப்பாரு. கடைசியா எதுக்குங்க இது பண்றீங்கன்னு யாருக்குமே தெரியாது. புஷியானந்த் என்னன்னா, தம்பி இங்கே வியாபாரத்தை ஆரம்பிப்போம், நம்ம எல்லா சீட்டும் நின்றுவோம், வியாபாரம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்கே கடையை திறந்து வியாபாரம் பண்ணாங்க. எனக்கு தெரிந்த பாண்டிச்சேரி, நான் வந்து செய்தி தொடர்பாளர் இருக்கும்போது வந்து பல பேர் ரெண்டு கான்டாக்ட்ல இருந்தாங்க. நான் கட்சிக்குள்ள போனேங்க. உண்மையிலேயே ரொம்ப நேர்மையா இருக்கிறவங்க, நல்ல ஒரு ப்ரொஃபைல் இருக்கிறவங்க, திமுக எல்லாம் இருந்தவங்க, அவங்கலாம் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, ஒரு டீம் இருக்கு நாங்கள் வரோம். நாங்கள் எனக்கு தெரியாதுங்க, நான் முயற்சி பண்றேன், முடியாதுன்னு சொல்லி சொன்னேன். நான் இப்போ லிஸ்ட் எடுத்து பார்த்தேன், ஒருவேளை அவங்களுக்கு சீட் கிடைச்சாங்க, யாருக்குமே சீட் கிடைக்கல. அப்போ கேட்குறேன், என்னங்க சீட்டு? ஒரே ஒரு இதாங்க, நீங்க சொல்ற மாதிரி 5 கோடி கொடுத்தீங்கன்னா சீட், இல்லை 2 கோடி 3 கோடி கொடுத்தீங்கன்னா காசு. நீங்க பாண்டிச்சேரியில மாநில செயலாளராக சரவணன் ஒருத்தர் இருந்தார், அவர் விக்ரவாணி மாநிலம் மட்டும் இறந்து போயிட்டார். அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டை இன்னும் அவங்க போடலை. கட்டமைப்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டமைப்புலாம் பெருசாக கிடையாது. புஷியானந்த் க்ளீனாக என்ன பண்ணிட்டாரு, ஓகே வேறு கட்சியிலேருந்து வந்தால் கூட எனக்கு கவலை இல்லை, பாஜக கலந்து வரியா வாங்க, அதிமுக அசனா வரார் சார் வரட்டும், சாமிநாதன் வரார் சார் வரட்டும், சார் சாய்குமார் இன்னைக்கு காலை தான் சேராரு, எப்போ நாளைக்கு கூட சேர்ந்துக்கலாம், சேர்றது பற்றி பிரச்சனை, காசு கொடுப்பியா காசு கொடுக்க மாட்டியா, காசு கொடுத்துருவார், அவ்வளோதான், சீட்டு கொடுத்துருங்க. இது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த 30 பேர் லிஸ்ட்டு போட்டாரு, 115 பேர் தமிழ்நாடு லிஸ்ட்டு போடுறாங்கன்னா, இதில் எத்தனை பேரை விஜய்க்கு தெரியும்? தெரியவே தெரியாது. நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. கட்சிக்காரங்களை தாண்டி மற்ற புதுசாரவங்களை யாருமே விஜய் யாருமே தெரியாது. நீங்க இப்போ ஒன்று சொல்றேன் கேளுங்க, நான் பிரேக் பண்றேன். ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச நண்பர், நான் தொகுதி பேரை சொல்லலை, அவர் ரொம்ப நாளா சீட்டு வேணும். இப்போ நான் சொல்றேன், என்கிட்ட நிறைய பேர் உங்களை ஏதாவது திட்டுவாங்களா, யாராவது? யாருமே எனக்கு திட்டுறது இல்லை. என்ன வந்து இன்னுமே அண்ணே என் சீட்டு ஏதாவது வாங்கி கொடுத்துருங்கண்ணே, ஆதவர்ஜா நம்பர் கொடுங்கண்ணே, அருண்ராஜ் நம்பர் கொடுங்க, இப்படி பேசுறவங்க தான் இருக்கிறாங்க. சீட் வாங்கி கொடுங்க, நான் முயற்சி பண்றேங்க, சோர்சஸ் இருக்கு, அவங்க காசு கேட்கறாங்க, கொடுப்பீங்க, அதெல்லாம் நான் கொடுத்துருவேன். சரி ஓகே, நான் லைன் யாருன்னு காமிச்சு விட்றேன், நீங்க வந்து போங்க, பிசினஸ் நடந்துட்டு இருக்க, நான் அதுல இன்வால்வ் ஆகல, நீங்க வந்து நான் கமிஷன் எடுக்கிற நான் இன்வால்வ் ஆகல, கை ஓட்டு காமிச்சு விட்டுரு. ரொம்ப முயற்சி பண்ண சீட்டு கிடைக்கல. அவருக்கு சீட்டு கிடைக்காத மாதிரி வேற ஒரு பெரிய சோர்ஸை வச்சு விஜய்டே போயிட்டார். விஜய் லைனுக்கு போயிட்டு அவருடைய கூட பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட பேசி, விஜய் லைன் இந்த மாதிரி சீட் எனக்கு கொடுங்க, நான் முன்னாடியே உங்களோட இயக்கத்தில் ரொம்ப வருஷம் பயணிச்சு வந்தேன். பயணிச்சவர் தான். அவர் கொஞ்சம் அரசியல் பேசினாருங்கிற காரணத்தினால அவரை தூக்கி விட்டாங்க. அவர் வந்து அரசியலா கேள்வி கேட்டார், அதனால அவர் காலி பண்ணிட்டார் புஷியானந்த். அவர் விஜய் சொன்ன பதில், எனக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம், நீங்க ஏங்க என்கிட்ட சீட்டு கேட்குறீங்கன்னு கேட்குறாரு. கட்சி தலைவர்கிட்ட தான் சார் கேட்கணும், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, ஏதாவது பேசணும் புஷியானந்த் பேசுங்க, ஜான்ட்டு பேசுங்க. நான் சொல்றேன், மாவட்ட செயலாளர் போது இதே தான் பண்ணீங்க, அடுத்தடுத்த பொறுப்புகளுக்கு வரும்போது இதே தான் பண்ணீங்க, தலைமையில் இருக்கிற பொறுப்புகள் போடும்போது இதுதான் பண்ணீங்க. அப்ப விஜய் உண்மையில என்னதான் செய்யறார்? விஜய் என்னதான் செய்யறாங்க? ஒண்ணு அதான் சொல்றேன், அதனால தான் நான் அடிச்சு சொல்றேன், இந்த 30 பேர் யாருன்னு விஜய் கூப்பிட்டு, இந்த 30 பேர் யாராவது ஒரு 10 பேர் சொல்லுங்க சார், தெரியாது. 115 பேர் உங்களோட மாவட்ட செயலாளர் இல்லாம மற்றவர்களை தேர்வு செஞ்சிருக்கீங்கல்ல, அதுல ஒரு 4 பேர் 4 தொகுதியோட சொல்லுங்க, தெரியாது. விஜய்க்கு இன்னுமே இந்த கட்சியில் என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. பிரச்சாரத்துக்கு அவர் போறாரு, அண்ணன் வந்துட்டா பெருசு. நீங்க கேட்டீங்கல்ல, இது தேர்தல் அறிவிச்சு 10வது நாள் இன்னைக்கு. நீங்க ஆதவர்ஜுனா சொன்ன வார்த்தைகள் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். வார் ரூம்ல வந்து அப்பப்போ விசிட் பண்ணிட்டு போறாரு சார். அதெல்லாம் நான் அது சொல்லுங்க, வார் ரூம் விசிட் பண்றாருங்க, ஓகேங்க. நீங்க அதான் சொல்லல, பேரலல்ஸ், உங்களோட பேரலல், நீங்க வந்து ஆட்சி அமைக்க போறீங்க, திமுக எதிர்த்து அதிமுக எதிர்த்து இப்ப நிக்கிறீங்க இல்லையா, உங்களோட பேரலலா இருக்கிறவங்க கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சு, வேட்பாளர் நேர்காணலை முடிச்சு, லிஸ்ட்டை ரெடியாக வச்சிருக்காங்க, தேர்தல் அறிக்கை ரெடியாக வச்சுட்டாங்க. அதிமுக ஒருபடி மேலே போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. நீங்க எங்க இருக்கீங்க இந்த காலத்தில், நான் கேள்வி கேட்குறேன்.